மற்றொரு அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தின் தொடர்பாக கனிமொழியிடம் மாணவியின் உறவினர்கள் ஆவேசம் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் டேனியல் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன் டேனியல். கனிமொழியிடம் மாணவியின் உறவினர்கள் ஆவேசம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா கனிமொழியிடம்? வணக்கம் தனலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி குடும்ப அவர்கள் இல்லத்தில் சந்தித்து கனிமொழி எம்பி ஆறுதல் கூறினார். உடன் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோரும் சென்றிருந்தனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யப்படுவார்கள், அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்று கனிமொழி எம்பி அவர்களிடம் தெரிவித்தார். அதற்கு குடும்பத்தினர்கள் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் எங்களிடம் குற்றவாளியை ஒப்படைத்து விடுங்கள் என்று கதறினர். மேலும் உயிரிழந்த சிறுமியின் உடன் பிறந்த சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்ட கனிமொழி எம்பி நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதையடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்த கனிமொழி எம்பியை அக்கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களில் குற்றவாளியை ஏன் கைது செய்யவில்லை என்றும், சம்பவம் நடைபெற்று 3 நாட்களில் தாமதமாக வந்தது ஏன் என்றும் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பி கனிமொழி எம்பியை பதில் கூற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனிமொழி எம்பி கூறியும் கிராம மக்கள் அவரை விடவில்லை. காவல்துறை பாதுகாப்புடன் அவரை அழைத்து செல்ல முயன்ற போது கிராம மக்கள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கனிமொழி எம்பியை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சாலமன் டேனியல். மற்றொரு அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தின் தொடர்பாக கனிமொழியிடம் மாணவியின் உறவினர்கள் ஆவேசம் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் டேனியல் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன் டேனியல். கனிமொழியிடம் மாணவியின் உறவினர்கள் ஆவேசம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா கனிமொழியிடம்? வணக்கம் தனலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி குடும்ப அவர்கள் இல்லத்தில் சந்தித்து கனிமொழி எம்பி ஆறுதல் கூறினார். உடன் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோரும் சென்றிருந்தனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யப்படுவார்கள், அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்று கனிமொழி எம்பி அவர்களிடம் தெரிவித்தார். அதற்கு குடும்பத்தினர்கள் குற்றவாளியை உடனடியாக கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் எங்களிடம் குற்றவாளியை ஒப்படைத்து விடுங்கள் என்று கதறினர். மேலும் உயிரிழந்த சிறுமியின் உடன் பிறந்த சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்ட கனிமொழி எம்பி நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதையடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்த கனிமொழி எம்பியை அக்கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களில் குற்றவாளியை ஏன் கைது செய்யவில்லை என்றும், சம்பவம் நடைபெற்று 3 நாட்களில் தாமதமாக வந்தது ஏன் என்றும் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பி கனிமொழி எம்பியை பதில் கூற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனிமொழி எம்பி கூறியும் கிராம மக்கள் அவரை விடவில்லை. காவல்துறை பாதுகாப்புடன் அவரை அழைத்து செல்ல முயன்ற போது கிராம மக்கள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கனிமொழி எம்பியை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சாலமன் டேனியல்.